ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த அப்பா பற்றி உள்ள இதை தான் சொல்லுங்க. இவரை அப்பான்னு சொல்கிறதுக்கு உள்ள தகுதி கிடையாது. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் சொல்கிறேன் அவரை பற்றி. எப்படின்னா, என்னோட அப்பான்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆனால் அது உண்மையான அப்பா தான். ஆனால் அவர் அப்பானா ஏதோ ஒரு கடமைக்கு தான் அப்பா. அது சின்ன வயசில் எதனால் பாசமாக இருந்திருக்காருன்னா, அவர் தங்க ஆசாரி. அப்போ அவருக்கு தங்க வேலை செய்ய தெரியாதுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அவர் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்கே நகையை வாங்கி கடையில் கொண்டு கொடுக்கறது செய்கிறது அப்படி இப்படின்னு பண்ணி இதுலேயும் அதுலேயும் மாற்றி மாற்றி கடன் ஆக்கி விட்டுச்சார். நல்ல செலவு வேற பண்ணுவார். அப்போ எங்களை நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டார். ஏன்னா இது ஊரார் காசு, இவரோட சொந்த உழைப்பு கிடையாது. இதனால் அவர் நல்லா விளையாடி இருக்கிறாரு. அப்புறம் கடன் ஆக்கி விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாரும் சூசைட் அட்டன் பண்ணலாம். நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு, 4வது படிக்கும்போதே வெளியே வந்தாச்சு கடன் ஆகிடுச்சின்னு. அப்புறமா ஒரு குட்டி பையன் இருக்கான். தங்கச்சி சின்ன வயசுலேயே மாமா வீட்டில் நல்ல வேலை, அந்த பொண்ணையாவது வளர்த்தாங்க. குட்டி பையன் 6 மாத குழந்தை வெளியே எல்லாருமே சூசைட் அட்டன் பண்ணிடலான்னு எங்கள் அம்மாட்ட பிளாக்மெயில் பண்ணிக்காரு. எங்கள் அம்மா ஐயோ பாவம், அது வாயே திறக்காது. ஆனால் இந்த விஷயத்தில் அது பயந்துச்சு. ஏன்னா உயிர் விஷயம், அதனால் அது ரொம்ப பயப்படும். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊராக எங்களை கொண்டுக்கிட்டு அலைஞ்சிருக்கிறாங்க. கேரளாவிலேருந்து எல்லா ஊரும் நாங்கள் போய் பார்த்தாச்சு. அவ்வளோ தூரத்துக்கு அங்கே போய் ஊரில் போய் சுற்றி பார்க்குறதா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு என் படிப்பெல்லாம் ஸ்பாயில் பண்ணி எப்பா சரியான அரக்கன், கொடூர அரக்கனை நான் அப்போ தான் சுயரூபத்தை பார்க்குறேன். அப்புறமா எப்படியோ அழுது சாப்பாடு போட்டு ஒரு வளர்ச்சியே இல்லாத ஒரு குழந்தையாக தான் நான் இருந்தேன். அப்புறமா எப்படியோ நான் அழுது அடம் பிடிச்சி என்னை எப்படியா படிக்க வச்சுருங்கன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பாடுபட்டு ஏதோ படித்து ஒரு ஆளாயிட்டேன்னு வைங்க. ஆனாலும் சண்டையை விட்டாரா? விடவே இல்லை. பிள்ளைங்க வளர வளர சந்தோஷப்படுத்தணும். குழந்தைகளுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்களோட வளர்ச்சியில் ரொம்ப கவனம் கொள்ளணும். அதுதான் உண்மையான அப்பா. ஆனால் இங்கே ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, படிக்க போக முடியாது. எதுக்கு படிக்க வைக்கிற? நீ வேலைக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. நான் நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குகிற பொண்ணு, 450 எடுக்கிற டோட்டல் வாங்குற பொண்ணு, என்னை கொண்டு வேலைக்கு விட சொல்கிறாரு. முதல்ல வேலைக்கு விட்டுட்டாரு. 2 வருஷம் ஸ்பாயில் பண்ணியாச்சு 4வது வகுப்புல. மறுபடியும் ஆசை அடங்கலை இவருக்கு. அப்பப்பப்பா டெய்லி சண்டை. அவ்வளோ கொடூரதனத்தை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே அனுபவிச்சிருக்கிறேன். என் தம்பியும் பாவம் சின்ன பையன், அவனுக்கும் விவரம் தெரியாது, அவனும் அனுபவிச்சிருக்கான். ஆனால் அவெல்லாம் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டான். நான் தான் பைத்தியமாட்டு வயசாயிடுச்சு, இவங்களை இனிமேல் யார் தான் மன்னிப்பாங்க, நம்ம அப்பா அம்மா தானே வயசாயிடுச்சின்னு சொல்லி என் குழந்தைகளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு அவங்க கூட பேச மாட்டாங்க. என் கணவர் அதை விட பயங்கரமான அவர் மேலே வைராக்கியமாக இருக்கிறாரு. நான் தான் பெத்த மனசு, இந்த பிள்ளை மனசு கல்லும்பாங்க. நான் தான் பித்தாட்ட அவங்கக்கிட்ட இறங்கி போகிறேன். ஆனால் இப்போவும் மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் இந்த ஃபங்க்ஷனுக்கு போய். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லிக்க. உங்கள் கருத்து என்னன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு